ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். காலை எழுந்த உடனுமே பெண்கள் இந்த ஒரே ஒரு வழிபாட பரிகாரம் கூட வச்சுக்கலாங்க. இது மட்டும் காலை எழுந்த உடனே பெண்கள் செஞ்சிட்டாங்கன்னா நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்படும். பணப்பிரச்சனை மொத்தமும் தீர்ந்து குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க சரியான முறையில் உங்களுடைய வீட்டுல பண்ணிட்டு வாங்க. முக்கியமா இது ஒரே ஒரு நாள் பண்ணி பாருங்க. அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். இதை தினமும் பண்றவங்க தாராளமாக பண்ணலாம். அப்படி தினமும் பண்ண முடியாதவங்க காலையில் எழுந்தனுமே, அதாவது ஒரே ஒரு நாள் மட்டும் பண்ணி பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய கிழமை அப்படி நாள் அதெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. இந்த நாள் இப்போ செவ்வாய்க்கிழமைன்னு வச்சுக்கோங்க, இல்ல புதன்கிழமை வச்சுக்கோங்க, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, எந்த நாளாக இருந்தாலும் சரிங்க. நீங்க இதை என்னைக்கு வேண்டுமானாலும் உங்கள் வீட்டில் செய்யலாம். சனி ஞாயிறு எந்த நேரம் வேணாலும் செய்யலாம். ஆனா ராகு யமகண்டம் இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் தவிர்த்துட்டு மற்றபடி இருக்கக்கூடிய அனைத்து நேரத்திலையும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். காலை எழும்போதுதான் நீங்க அதனால மோஸ்ட்லி செய்ய போறீங்க. அதனால இது அனைத்தும் காலையில செய்யக்கூடிய ஒரு விஷயங்க. சரியாக காலையில இதை நீங்க செய்யுங்க. அப்படி செய்யும் பொழுதுதான் அனைத்திற்கும் தீர்வு எளிதில் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கை மொத்தமாக ரொம்ப சீக்கிரமாகவே மாறி நினைச்சபடியான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். அப்பேற்பட்ட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய போர்வெல்பேன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் காலை எழுந்தோடனே முதல் விஷயமா வீடுகளில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா மூஞ்ச கழுவிக்கோங்க, பல் விளக்கிக்கோங்க. அதை எடுத்து வீட்டின் முன்பு பச்சை அரிசி கோலம் போடுங்க. பெண்கள் அவசியம் செய்ய வேண்டியதுங்க இது. பெண்கள் செய்யாம இருக்கவே கூடாது. வீட்டின் முன்பு கோலம் நிச்சயம் பெண்கள் போட வேண்டும். அதுவும் பச்சரிசி கோலம். காலையில் எழுந்தோடனே இது எதுக்கு செய்யணும் அப்படின்றத முதல் விஷயமா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய நபர்கள் இப்போ வீட்டுல ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறது, முக்கியமா பெயிண்ட வச்சு வீட்டின் முன்பு வரைஞ்சு வைக்கிறது, இல்ல ஆண்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள கோலம் போட சொல்றது, இப்படிப்பட்ட விஷயங்கள் செய்யக்கூடாது. பெண்கள் பெண்கள் கைப்பட எடுத்து உங்களால என்ன ஒரு கோலம் போட முடியுதோ, சின்னதாவோ பெருசாவோ எதுவாக இருந்தாலும் சரி, அது உங்கள் கைப்பட போடுங்க. அப்படி பச்சரிசி கோலம் எதுக்குன்னா, முக்கியமா பச்சரிசியோட சர்க்கரையும் சேர்த்து கோலம் போடும்போது அது எறும்புகளுக்கு உணவை தானமா கொடுக்குறீங்க. காலையில் செய்யக்கூடிய முதல் விஷயமே நீங்க தானமா செய்றீங்கன்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் எளிதில் தீர்வு கிடைக்குங்க. உங்க குடும்ப வாழ்க்கை மாறி செல்வம் உங்களை தேடி வரும். இப்போ தினமும் கோலம் போடுறீங்க, உங்களுடைய வாழ்க்கையை மாத்திரும். இரண்டாவது ஒரு விஷயமா நீங்க இதை செய்யுங்க. அதுவும் காலை நேரத்துல கண்டிப்பா நீங்கள் செய்யணும். அதாவது பாத்தீங்கன்னா வீட்டுல கோதுமை தீபம் ஏத்துங்க. அதாவது பாத்தீங்கன்னா கோதுமை தீபம் நீங்க எளிமையா ஏத்தலாம், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லைங்க. நீங்க வீட்டுல வெளியே போய், அதாவது பாத்தீங்கன்னா அரிசினால கோலம் போட்டு வந்துடுவீங்களா, அதுக்கப்புறம் குளிச்சு சுத்தமாயிட்டு நீங்க உங்க வீட்டு ஒரு சின்ன சில்வர்ல அப்படி இல்லைன்னா வெள்ளியில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதை முழுக்க கோதுமையை போட்டு அதுக்கு மேல ஒரு அகல் விளக்கு வச்சு எண்ணெயை ஊத்தி தீபத்தை ஏத்தி இப்போ தீபத்தை ஏத்தி இருப்பீங்க. தீபம் ஏத்தி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கழிச்சு அந்த கோதுமையில இருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமை எடுத்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பறவைகளுக்கு சாப்பிட தானமா கொடுங்க. இந்த 2 விஷயத்த மட்டும் தினமும் காலையில் எந்திரிச்ச உடனே பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணிடுங்க. இப்படி நீங்க பண்ணுவது மூலியமா அனைத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கையில தீர்வு கிடைக்கும். உங்க குடும்ப பிரச்சனை அனைத்தும் நீங்கி செல்வம் உங்களை தேடி வரும். நீங்க காலையில எந்திரிச்சனுமே செய்யக்கூடிய தானங்கள் இது. அதாவது கோலம் போடுவதற்கும் சரி, கோதுமையை சாப்பிட பறவைகள் கொடுப்பதும் சரி, அதிகமான பணம் ஆக போகுது இல்லைங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சமும் 15 ரூபாய் 20 ரூபாய் ஆகும், அவ்வளவுதான். அந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்து மூலியமா உங்களை தேடி செல்வம் ஈர்க்கப்பட போகிறது. மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிறது. நம்பிக்கையோட நீங்க செஞ்சு பாருங்க. ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நினைச்சே பார்க்க மாட்டீங்க, அவ்வளவு மாற்றம் ஏற்படும். இந்த ஒரு சிறந்த தானத்தை காலை எழுந்ததுமே பெண்கள் செய்வது மூலியமா, அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்வது மூலியமா அனைத்து விஷயங்களுக்கும் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் இதை தைரியமா நம்பிக்கையோட காலை எழுந்ததுமே கோலமும் அதை எடுத்து குளித்து முடித்த பிறகு சுத்தபத்தமாக சென்று உங்கள் வீட்டில், அதாவது ஒரு தீபம், கோதுமை தீபத்தை ஏற்றி விடுங்கள். இப்படி நீங்கள் செய்த பிறகு உங்களுடைய வாழ்க்கையில அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். ஒரே ஒரு நாள் செஞ்சு பாருங்க. அதனுடைய சக்தி, உங்களுடைய இறை சக்தி உங்களுடைய மனதில் உண்டாகும். உங்க மனது ஒரு ரொம்ப லேசா இருக்கும். அப்போ அதுக்கப்புறம் நீங்களே தினமும் பண்ணுவீங்க. நம்பிக்கையோடு சொல்லி வாருங்கள், நல்லதே நடக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.